வாங்க வாங்க, நம்ம வீடு தான், வாங்க. என்னாச்சு அர்ஜுன் தாஸ்? இன்னைக்கு சூரியன் எந்த பக்கம் உதிச்சதுன்னு எனக்கு சொல்லி தரீங்க? அது விஷயம் என்னடாடா சிங்கக்குட்டி, எனக்கு உன் கூட அப்படியே ஆவேசமா ஆனந்தமா சரக்கு அடிக்கணும்னு தோணுது. நீ என்ன சொல்ற? அப்ப என்னோட பதில் உங்களுக்கு வேணும். நான் எப்பவும் தண்ணிய வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அது தப்பா நினைச்சுக்கோல. அட என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அது என்னைக்கும் ஏமாத்தாது. என்னால் அதை கோவப்படுத்தவும் முடியாது. இங்க பார்ப்பா, யாரெல்லாம் எங்க கூட ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க தாராளமா எனக்கு கம்பெனி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் குடிக்க விருப்பம் இல்லையோ அவங்க தாராளமா கிளம்பி போலாம். சரி. அட சுமதி, கொஞ்சம் பொறுமையா போமா. என்னாச்சு? அத்தை, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. உங்ககிட்ட தலைவலி மாத்திரை இருக்கா? மாத்திரை இருக்குமா, வா தரேன். சுமதி, தலைவலிக்குதா? அருண் கிட்ட போய் சொல்லு, மாத்திரை வாங்கிட்டு வருவோம். பக்கத்துல கடை திறந்துதான் இருக்கும், இன்னும் லேட் ஆகல. நீ அவன்கிட்ட போய் சொல்லு. ஆனா அக்கா என்ன? போமா, போய் அவன்கிட்ட சொல்லு, வாங்கிட்டு வருவோம். சரி, நான் சொல்றேன் அத்தை. அக்கா என்கிட்ட தான் மாத்திரை இருக்கே, நான் அதை நீயே சாப்பிடு. என்னக்கா? ஏன்னா என் மருமகளுக்கு மருந்த நானே தயார் பண்ணுவேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ், நம்ம ஆம்பளைங்களோட லைஃப் இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ் மாதிரி. நல்லா கலர்ஃபுல்லானது. கரெக்ட். யாரு விருப்பப்பட்டாலும் வந்து ஆடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குடா. வாழ்க்கையில முக்கியமான ஸ்டேஜ்பா. ஆம்பளைங்களுக்கு எப்படி ஸ்டேஜ் இருக்கோ அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஸ்டேஜ் இருக்கு. ஆனா பாவம், அவங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே சாய்ஸ் இருக்கும். அவனுக்கு கிடைக்கிற ஸ்டேஜ்ல யாரு ஆடணும், யாரு ஆடக்கூடாதுன்னு. அது உங்க காலத்துல உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, அதனாலதான் செலக்ட் பண்ணீங்க பிரீத்திய. ஆமாப்பா, அதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு முடிவுனே சொல்லலாம். போ, என்னைக்கு நான் என் பிரீத்தியை செலக்ட் பண்ணணும், ஆஹாஹா, அதுக்கப்புறம் பிரீத்தி அர்ஜுன் தாஸ் காதலுங்கிறது இந்த ஊர் முழுக்க பிரபலமாயிடுச்சு. காதல்னா இப்படிதான் இருக்கணும், இல்லனா இருக்கவே கூடாதுன்னுட்டாங்க. உங்க டைம்ல உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, நீங்களா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைக்கல? நானும் தேர்ந்தெடுக்கணும்ல. மை வைஃப், மை லைஃப். அட என்னடா பேசுற? உனக்கு என்ன குறை? உனக்கு தான் 2 பொண்டாட்டிங்க இருக்காங்களே. நான் சொல்றத கேளு, ஒரு நிமிஷம். அருண், கொஞ்சம் மெடிக்கலுக்கு போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. வருண் கிட்ட சொல்லு, அவன் வாங்கிட்டு வருவான். அர்ஜுன் தாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, மை வைஃப் இஸ் மை லைஃப். நீங்க தான் மாத்திரை வாங்கிட்டு வரணும். என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஒரு முறை சொன்னா புரியாது. போ, வருண் கிட்ட கேளு. நீங்க தானே என் புருஷன், அப்போ நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும். என் ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. என்ன புருஷன், என்ன கடமை? நீயா வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்ட. தலை வலிச்சா வலிச்சிட்டு போட்டோம்.
அப்புறம் இந்த உரிமையை பத்தி நீ பேசாம இருக்கிறதா நல்லது. உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, என்ன விட்டு. நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அருண், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இதுக்கு மேல அருண், எதுக்காக எல்லா விஷயத்தையும் பெருசாக்கிட்டு இருக்க? அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலயும் எதுக்காக இந்த கல்யாணத்துல நடுவுல இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாத்திரை தானே கேட்டா, போய் வாங்கிட்டு வா. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாத்திரை தானே, அத வருண் வாங்கிட்டு வந்தா விஷமா மாறிடுமா என்ன? என்னங்க, சுமதி உங்களோட பொறுப்பு. ப்ளீஸ் போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. நீங்க ஏன் விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க? இப்ப உன்கிட்ட என்னால பேச முடியாது, அப்புறம் உன் பேச்சை என்னால் தட்ட முடியாது. போற உன்னோட சுமதிக்காக நான் மாத்திரையை வாங்கிட்டு வரேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. அருண் இப்ப மாத்திரை வாங்கிட்டு வந்துருவான். சௌமியா சொல்லிட்டால, அவன் எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருவான். கடையை மூடி இருந்தாலும் அதை திறக்க வச்சு எப்படியாவது அவன் வாங்கிட்டு வந்துருவான். போ. நன்றி கடவுளே, நன்றி. அம்மாடி பிரீத்தி, இந்தா இத பிடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பெக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. சரி, ஓகே. பெரிய கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சுமதி, இந்தா இந்த இஞ்சி டீ குடி. நீ இது குடி, நான் உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அதுக்குள்ள அருணும் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவாரு. இந்தா. சரி, இதை நான் இங்கேயே வச்சிடுறேன். நீ ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிடு. சுமதி, அது நீ அருண் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஏன் அருண் கிட்ட எப்படி பேசணும்னு உங்ககிட்ட யோசனை கேட்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது? எனக்கு அவர்கிட்ட ஏதாவது உரிமை இருக்கா இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு எதுவுமே இல்லையா? என்னாச்சு உனக்கு?
நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தப்பா அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லாரோட விஷயத்திலயும் இப்படி தலையிடுறது தான் உங்களோட பழக்கமா என்ன? ஐடியா கொடுக்க வந்துட்டீங்கல்ல, அப்ப இதையும் சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசணுமா இல்ல பேசக்கூடாதா? எனக்கும் அவர்கிட்ட ஏதாவது உரிமை இருக்கா இல்லையா? நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நான் ஏன் இப்படி எல்லாம் நினைக்க போறேன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயும் அருணும் இந்த போதும்க்கா. எப்பதான் இந்த அட்வைஸ் பண்ற பழக்கம் உங்களை விட்டு போகும்? சின்ன வயசுல இருந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே நீங்க ரொம்ப நல்லவங்க நிரூபிக்க தான் செஞ்சிருக்கீங்க. தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றீங்க, ஆனா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உங்க தங்கச்சி பெரியவளா வளர்ந்துட்டா. என்ன விஷயம்? சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி? இந்தா இது உன் தங்கச்சிட்ட கொடு. அவ தலைவலி சரியா போயிடும். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த தலைவலி நான் சரி பண்ணிக்கிறேன். அப்புறம் தப்பி தவறி கூட யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, நீ முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு. இந்தா இந்தா இது சாப்பிடு, சரியாயிடும். வாங்கிக்கோ. நீங்க எனக்கு பிச்சை போட வேண்டாம். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா. நீங்க உங்க ரூமுக்கு போயிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விட்டுடுங்க ப்ளீஸ். சௌமியாத்திய கூப்பிடுங்க, இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். சின்ன ரீசார்ஜ், இங்க நீ மட்டும் இல்ல, நானும் உன்னோட சௌமியா ஆண்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இரு. ஏய் சுமதி, ஏன் எந்திரிக்கிற? உட்காரு. நான் உனக்காக பாயசம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா கையால செஞ்ச பாயசம்லாம் பிடிக்கும், உனக்கு நான் செஞ்சா பிடிக்கும். அதனால நான் உனக்காக இன்னைக்கு பாயசம் செஞ்சேன். இன்னைக்கு நீ ஆசை தீர சாப்பிடு. இரு, ஸ்பூன் எடுத்து கொடுக்குறேன். இந்தா. வாவ்க்கா, பாயசம். பார்த்து பத்திரம். சூடா இருக்கு. இந்த ஊர்லயே உங்களை மாதிரி டேஸ்டியா யாராலையும் செய்ய முடியாது. எனக்கு பாயசம் சாப்பிடணும்னு தோணல.
எனக்கு என்ன தோணுதுன்னா சுமதியோட விருப்பம் மாறிடுச்சு. சௌமியா, எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட நான் சாப்பிடுறேன். அப்புறம் 4 கப் ஃபுல்லா கூட. சரி. நீங்க என்ன ராட்சசனா? 4 கப்பு கேக்குறீங்க? சாமியாத்த முதல்ல எனக்கு பாயசம் கொடுத்துருங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் இவர் சாப்பிட்டுருவாரு. சரி சிண்டு. அங்க பாத்தீங்களா, உறவுகள் மாறிட்டு இருக்கு. இனிமே இந்த வீட்ல அக்கா தங்கச்சிங்களோட சண்டைய சந்தோஷமா பார்க்க முடியும். நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஷனு, ம். நான் சொல்றது கையில நீயும் மாறிடு. அப்படியே உன் வாயை வச்சுட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடு. இல்லைன்னா எப்போ இந்த வீட்டு வாசக்கதவு உனக்கு மூடிடும்னு உனக்கே தெரியாது. சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. நாம வரதட்சணையை பத்தி எதுவுமே பேச தேவையில்லை. பாருங்க, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமாவே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோன்றேன். வாழ்த்துக்களுங்க, நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். எவ்வளோ நல்ல முகூர்த்தத்தை குறிச்சாலும் சரி, இந்த வீட்ல எந்த மருமகளும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இது என்னோட புகுந்த வீடு. இந்த ஆளுங்களோட வீடு மட்டும்தான் பெருசு, ஆனா இவர் மனசு இன்னைக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் நீங்க இந்த ஆளுங்க பேசுற எந்த பேச்சையும் நீங்க என்னைக்கும் நம்பிடாதீங்க. நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. இன்னைக்கு இவங்க உங்ககிட்ட வரதட்சணை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல, உங்களோட இரும்பு பெட்டியோட சாவி இப்ப இவங்க கிட்ட இருக்குன்னு. அதான் உங்க மகன் இருக்கால. யார நீங்க உங்க மாப்பிள்ளையாக்க விரும்புறீங்களோ அவரு என்னோட புருஷன். அப்புறம் எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அவரு ஒரு 5 வயசு பையனுக்கு அப்பா. இன்னமும் எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டின்ற உறவு இருக்கு. மறுமணத்தை நடத்தி வைக்க பெருசா வந்துட்டாரு. நீங்க எப்படி நடத்துறீங்க நானும் பாக்குறேன். நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. இந்த மாதிரி மருமகளை யார் தான் வீட்டில் வச்சுக்க விரும்புவாங்க? இவங்க நீங்க திருந்தறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனாலும் நீங்க திருந்தல. அப்புறம் இப்படி பேசுறதையும் விடல. இல்லைங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ராவி அக்கா அந்த மாதிரிலாம் இல்ல. உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லிருப்பாங்க. உன்னை பத்தின உண்மைய நான் சொல்லவா? நீ ஒரு குடும்பத்தை காப்பாத்த வந்திருக்கல. நான் வாயை திறந்தேன்னா அர்ஜுன் தாஸோட குடும்பம் பூரா சின்ன பின்னமாயிடும். ஜாக்கிரதை.